வெல்கம் பேக் மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை டு காஷ்மீர் நம்ம கிளம்பிட்டோம். இதோட நிறையா டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் அப்டேட் தர்றேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே ஆனால் காலையில் நல்லா நிறையா பிளானை போட்டு எல்லாமே பக்காவாக முடிச்சாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி 9 மணிக்கு நான் கிளம்ப போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ நைட்டு 11 மணி ஆகுது. 9 மணிக்கு நான் கிளம்பி சொல்கிறேன். 8 மணிக்கு ஃபோன் அடிச்சு பிளானே ட்ராப் பண்ணிட்டேன் ஆனந்த்ன்றது. ஸோ அவனோட பர்சனல் இஷ்யூஸ் ஒரு வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வந்து சோலோவாக தான் நம்ம போகிறோம். இப்போ நம்ம காஷ்மீர் வந்து நம்ம சோலோவாக தான் நம்ம ட்ரிப் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ ரிட்டர்ன் வரும்போது நம்ம தாஜ்மஹால் தான் வரேன்ட்டு இருக்கேன். தாஜ்மஹாலில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு எல்லாமே நான் உட்காந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம கூட யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோடி இருக்காப்புல. அவரை பார்க்க தான் இப்போ நம்ம டெல்லி போகிறோம். டெல்லி போயிட்டு நான் உங்களுக்கு டீட் பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே பார்த்தா சென்னை எக்மோரில் தான் இருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து இப்போ வந்து சீட் எல்லாமே போட்டாச்சு. நம்மளுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. நான் பேக்கெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே இருந்தேன். நம்ம வந்து திருப்பி நம்ம உள்ளே போகணும். போயிட்டு உங்களுக்கு ஒன்றும் இடையில அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் காய்ஸ் மார்னிங் காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தா வண்டி கிளம்பிடுச்சு. பார்த்தா தெரியுதா நம்ம வந்து இங்கே எல்லாம் உட்காந்துட்டோம். இப்போ என்ன இப்போ மதுரை டு சென்னை வந்தோம்ல. இப்போ சென்னை வரும்போது நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். அது வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் வந்து வீடியோ எடுத்தால் பிரச்சனை ஆயிருன்றதுக்காக நான் எடுக்கலை. நான் அவங்களுக்கு வந்து சொல்கிறேன், உங்களுக்கு தெளிவாக என்னன்றது சொல்கிறேன். இந்த பையன் தான் நம்ம சீட்டில் கொஞ்சம் நேரத்துக்கு உட்காரதுக்கு இடம் கேட்டாப்புல. ஏன்னா அவருக்கு வந்து சீட்டு வந்து கன்ஃபார்ம் ஆகலையா. கொஞ்சம் ஏன்னா நானும் ஒரு ஆள் தான் உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நாள் சரி கொஞ்சம் உட்காந்துக்கிறேன்னு கேட்டாப்புல. அதனால் அவருக்கு சரி உட்காந்துக்கிறேன்னு கொஞ்சம் கொடுத்துருக்கேன் இடத்த. இப்போ வந்து இவரும் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு வந்து டெல்லி தானா. அவர்கிட்ட வந்து நான் இங்கிலீஷில் தெரியும். என்னால் தெரிஞ்ச அளவுக்கு நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து டெல்லியில் வந்து படிக்கிறாரு. ஆனால் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி அங்கேருந்து. அதனால் பாண்டிச்சேரி வந்து அவர் வந்து யூனிவர்சிட்டி வந்துட்டு போயிருக்காரு. சொல்லியிருந்தாப்புல எங்கேருந்து பிளேஸ் விசிட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது வரீங்களா வந்து கேட்டுருந்தாப்புல. நான் பேசிட்டு சரி உட்காருங்கன்ட்டு நான் பிளாக் பண்ணி கேட்டேன். இதை வந்து இன்னும் நம்ம வாங்கிட்டு இன்னும் சாப்பிடலாம். நான் வந்து என்ன விஜயவாடா போகிற வழியில் நம்ம இடையில சாப்பிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்குது. காலையில் கொஞ்சம் பசிக்கல. நம்ம போனதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கைஸ் நம்ம மதுரையிலேருந்து சென்னை வரும்போது வந்து சென்னைக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 திருநங்கைகள் வந்து ஏறினாங்க. ஏறிட்டு எல்லோரும் தூங்கி கிடக்காங்க. தூங்கிட்டு இருக்கவங்கள அடித்து இந்திரான்னு அடித்து காசை போகிறான்னு வாங்குறாங்க. எனக்கு பூரா ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க. ஹிந்திக்காரங்கள எல்லாம் தூங்கி கூடையை பற்றி தூங்கி கிடந்தாங்க. அடித்து எழுப்பில் பர்ஸை கூட எடுக்கலை. அவங்களே கையை விட்டு பர்ஸை எடுத்து காசை பிடின்னு போகிறாங்க. வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துன்னா ரொம்ப என்ன சொல்கிறேனே தெரில. அப்புறம் எனக்கு சிரிப்பாக போச்சு. நான் அவங்க கேட்குறதுக்குள்ளே நானே பர்ஸ்லேருந்து காசை எடுத்து வச்சு உட்காந்து ரெடியாக இருந்துட்டு நம்மளை எதாவது பிடிச்சிக்கிட்டாங்க. நம்மளும் பஞ்சாயத்து ஆகிக்குவோம்ட்டு அப்புறம் நான் கொடுத்தேன். அப்புறம் வாங்கிட்டு எதுவும் பேசலை. சரி போயிட்டு வரணும்ட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க எங்கடா போகிறேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் டெல்லி போகிறேன்க்கா, காஷ்மீர் போகிறேன்க்கான்னு. அப்படியா என்ன இங்கேயே குளிர் தேடா, அங்கே போய் என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டாங்க. இல்லைக்கா அதுக்கு தாங்க போகிறேன் அப்படின்னு. அப்போ பார்த்தா கூலிப்பு இருக்காடான்னு கேட்டாங்க. அக்கா இல்லைக்கா நானும் அதெல்லாம் போட மாட்டேங்கான்ட்டு. சரி நான் அப்புறம் போயிட்டாங்க. உங்களுக்கு நேரத்துக்கு வேறு எதுனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் வந்து உங்களுக்கு நான் சொல்லுவேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சுட்டேன். நல்லா விஜயவாடா போயிட்டுருக்கு. நல்லா ஒரு சாப்பிட்டு தூக்கத்தை போட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்யூரேட்டாக பிளான் பண்ணி நல்லா பிளான் பண்ணியிருந்து இப்போ வந்து நடக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே சொதப்புது. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவான வைப் தான் கிடச்சி. இப்போ நெகட்டிவாக தான் இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஆக்ரா தாஜ்மஹால் வந்து நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்துட்டு வரலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து சடன்லி வந்து ஃப்ரைடே வந்து தாஜ்மஹால் வந்து ஹாலிடே போல லீவு. அன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க போல்.
நானும் இங்கே நம்ம இப்போ பேசின காலேஜ் ப்ராஜெக்டை வந்து நான் பேசிட்டு கேட்டு சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்னார் கேட்டு பார்த்தேன் லீவுன்னு சொன்னாப்புல அவரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நான் போகும்போதே நான் தாஜ்மஹால் பார்த்தாதான், இல்லாட்டி அதுக்கப்புறம் எனக்கு டைம் கிடைக்க வாய்ப்பு கிடைக்காது. அதனால் வந்து போகும்போது நான் பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பார்த்துட்டு உங்களை அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாமே டைமிங் எல்லாமே மாறுது. நான் பிளான் பண்ண ஒன்றும் நடக்குது ஒன்றா இருக்குது. பார்ப்போம் என்ன தான் நடக்குது. கைஸ் ஆக்சுவலாக நம்ம இதில் வந்து ஹிந்திக்காரர் வந்து சொன்னதில்ல கனெக்ட் பண்ண நல்லா இருக்குது. மீட்டர் அமௌண்ட்டுக்கு எல்லா எக்ஸ்பிளேஷன் எனக்கு இப்போ நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு வந்து ஒரு நல்ல பாடமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு அனுபவம் ட்ராவல் பண்ணால் தானே எல்லாமே கிடைக்கும். அதனால தான் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிறேன். பார்ப்போம் என்ன. விஜயவாடா வந்து அந்த ஒரு இது இருக்குது, அந்த கடல்லேருந்து தண்ணி போயிட்டு அந்த கங்கை நதியோ நதி சரியாக தெரில. நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சா பார்த்துருக்கேன். அந்த பாலம் வந்து சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ரொம்ப பார்க்கவே அது செம்ம ஃபீலாக இருக்கும். சூப்பராக இருக்கும். அந்த தாங்க என்ன பிரிட்ஜு, விஜயவாடா பிரிட்ஜு, அவுரா பிரிட்ஜு. இது வேறு கடலுக்குள்ளே இருக்க. சாரிங்க, வேலை பார்க்குறாங்க. அழகா மிதக்கிறாங்க. ஐஸ் நம்ம வந்து விஜயவாடாவில் இருக்கோம். விஜயவாடாவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் வந்து நிறையா தராங்க. இப்போ வந்து அதை நம்ம வாங்கிட்டு இடையில வந்து எதாவது பசி வாங்கிட்டு வச்சுக்கிட்டோம். இடையில எதாவது பசிச்சா சாப்பிட்டுட்டு பயணத்தை தொடங்குவோம். விஜயவாடையில் வந்து போன இடம் வரும்போது வந்து சாம்பார் சாதம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஆர்மிக்கார அன்னைங்க வந்து சொன்னாங்க. பட் அது எந்த அளவுக்குன்னு தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போம். மணி வந்து இப்போ 7 மணி ஆச்சு. எல்லோரும் தூங்க உட்காந்துட்டோம். நல்லா தூங்க உட்காந்துட்டோம். நல்லா தூங்க வந்துட்டோம். நல்லா தூக்கம் வரும் லைட்டாக. இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக தான் முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. நான் இன்னும் அங்கே போய் என்ன பிளான் பண்ணுறதுன்னு இன்னும் நான் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறதே தெரியல. ஏன்னா சடன்லி பிளான் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. டைமிங்கும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது இல்லையா, அதை நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து அந்த யோசனையை மட்டும்தான் இருக்கேன். நாளைக்குள்ளே நான் ஏதாவது முடிவு பண்ணிடுவேன். நாளைக்கு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து தாஜ்மஹால் போயிட்டு நான் வந்து காஷ்மீர் போகிறதா, இல்லை காஷ்மீர் போயிட்டு வந்துட்டு தாஜ்மஹால் போகிறதான்னு எனக்கு சரியாக தெரியல காய்ஸ். வந்து உங்களுக்கு நான் நைட்டு ஃபுல்லாக யோசிச்சு ஒரு காலையில் போகணும். இன்னும் எனக்கு குழப்பமாகவே இருக்குது. ஒரு மனசு வந்து ஒரு நிலைக்கே வரல. எப்படி பிளான் பண்ணி வந்து ஓகே பார்ப்போம். காலையில் என்னென்ன பிளான் பண்ணியே போகிறோம். ஓகேவா? ஓகே காய்ஸ், குட் நைட். காலையில் பார்ப்போம் காய்ஸ். குட் மார்னிங். மணி பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. இப்போ தான் எந்திரிச்சோம். நல்லா பேசுவோம். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இல்லை கொஞ்சம் குளிர் தான் அதிகமாக இருந்துச்சு இந்த ஏரியா. இன்னும் டெல்லியில் நிறையா குளிர் இருக்குது. எல்லாத்தையுமே சந்திக்கும். வெல்கம். இப்போ வந்து மார்னிங் டிஃபன் 24ஆம் மார்னிங் வந்து நான் வந்து இங்கே ஹிந்தி கரையில் ஒரு சப்பாத்தி வாங்கினேன். சப்பாத்தி பட் இது வாங்கினேன். சப்பாத்தி நல்லா இருக்குது. குருமா தான் உழப்பு. இந்த மசாலாவோட காட்டம் தான் அதிகமாக இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, நல்லா இருக்கு. வடக்கன் சோறு சப்பாத்தி ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். மாற்றியப்பா இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லிக்கு போகிற வழியில்
நாக்புரை தாண்டி வந்து ஒரு 7-8 டனல் வரும். அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு டனலை மிஸ் பண்ணிட்டேன். நான் அப்போ தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் டீ சாப்பிட்டு. ஸோ இன்னும் நிறையா டனல் இருக்குனால நான் பயப்படல. அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டனல் எப்படா அவர் வந்து ஸ்லோவாக போயிட்டுருக்கு பாருங்க. ஐயோ பயமாக இருக்குது. ரொம்ப டனல் வந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம குவாலியர்லேருந்து நம்ம ஆக்ரா நெருங்கிட்டோம். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 hours லேட்டு நம்ம ட்ரெயின். இப்போ நம்ம போகிற நான் வந்து இன்னும் காலையில் உங்களுக்கு 2 டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தெளிவாகி நான் டிக்கெட்டே போட்டேன் ஆன்லைனில். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா அந்த நான் வந்து டிக்கெட் போட்டது நைட் 10:30. இது வந்து 6 மணிக்கே ரீச் ஆகிருந்துச்சு. அப்புறம் 7, 8, 9 மணி 9:30 ஆயிரும். இங்கேருந்து நம்ம வந்து டெல்லி ரோஹிலாவுக்கு போகணும். நம்ம அங்கே வந்து ஒரு 1 hour ஆகுமா. சப்போஸ் போக முடியாது, ஏன்னா முன்னப்போ லேட் ஆயிரும்னு யோசித்தேன். பட்டு நம்மளோட டெல்லி ஃப்ரெண்டும் கேன்சல் பண்ணிடுங்க, அதான் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு டாப்பில். ஸோ ஓகே கேன்சல் பண்ணிடுவோம்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குது. சப்போஸ் நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்ப்பேன் போக முடிஞ்சாண்டு. அதுக்குள்ளே போக முடிஞ்சோம்னா கண்டிப்பாக கேட்டு இந்த ட்ரெயின். பட் நாட் ஷுட் ரீச் அட் நைட்டு வந்து டெல்லி தான் சுற்றிட்டு டெல்லி தான் நம்ம ஸ்டே பண்ணணும். பார்த்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். நான் Tell me. She means her uncle lives in my place. Okay. But she saw me in marriage, her sister's marriage, in the sister's marriage. You go to? Yeah, I went there. My father was invited. Then she met. In a place? Which place? Place Kodarma. Jharkhand, Kodarma. Kodarma. Girlfriend? She is from Patna. Patna. Patna is in Bihar. And during state with state. Yeah, different state. Nice. Guys, then she took my number from her sister's phone. Oh. During COVID. Kuwait love story. If recently call you? No, recently only breakup has happened. You friendly you call you back? No, she texted me. Yeah. Which time? Last time November. Yeah, last month. Very nice. Guys, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியே ஒரு லவ் ஸ்டோரி வச்சுருக்காங்க. லைட்லாம் போட்டு வராப்புல. என்ன ஒரு லவ் ஸ்டோரி என்னன்னா, பாட்னாவில் இருந்து ஒரு ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட்லேருந்து பாட்னாவுக்கு வந்து நோண்டிட்டு இருக்காப்புல. எப்படின்னா அங்கிள் வந்து இங்கே லாஸ்ட் டைம் வந்து எங்கேயோ வந்துட்டு ஃபங்க்ஷன் வந்துருக்காங்கல்ல, அவங்க மூலியமாக அப்படி நம்பர் ஆகி சவாய் போல பேசி லவ் ஸ்டோரி சொன்னார். சொல்ல எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். மூவிஸ் ஹைட் நிஜாமுல் வந்து ரீச் ஆயாச்சு.
3.5 மணி நேரம் லேட்டு இந்த ட்ரெயின். நம்ம டெல்லிக்கு முன்னாடி இருக்காரு. निजामुद्दीन पहुंच गए हम लोग 3 घंटे लेट. अब इंडिया गेट की तरफ रवाना होते हुए. இந்தியா கேட்டு. சரி காய்ஸ், இந்த பாட்டு அதோட என் பண்ணிக்கிறேன் நான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நான் என்ன அடுத்து என்ன பிளான் என்னன்றது. பாய் காய்ஸ். கைஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இடத்துல சொல்ல முடியல. அதனால தான் நிறையா இது இருந்துச்சு. பட் இப்போ நம்ம வந்து டெல்லி ரீச் ஆச்சு. டெல்லியிலேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். என்னென்னன்ற உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன். டாட்டா, பை பாய்.